ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் எஸ்.பிரியதர்ஷினி. நம்ம இன்னைக்கு டயபெட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃபேமிலியில் அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது இப்போ வந்து டயபெட்டிஸ் இருக்குது. 3 விதமான டயபெட்டிஸ் இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், அப்புறம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக இருக்குது. முதல்ல டயபெட்டிஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டயபெட்டிஸ்னால் என்னன்னா, பேன்க்ரியாஸில் ப்ரோஇன்சுலின் சொல்லிட்டு ஒரு செல் இருக்கும். அந்த செல் வந்து ஏ செயினும் பி செயினும் ரெண்டையும் செக்ரேட் பண்ணும், பீட்டா செயினையும் செக்ரேட் பண்ணும். இப்போ செக்ரேட் பண்ணும்போது இந்த சி செயின் வந்து ஏ செயினையும் பீட்டா செயினையும் வந்து ஜாயின் பண்ணும். அது வந்து பீட்டா செல்ஸ் இது எல்லாமே ஸ்டோர் ஆயிடும். அப்போ குளுக்கோஸ் எப்போ நம்ம சாப்பிட்டு நம்ம பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் இறங்குதோ அப்போ இது வந்து இன்சுலினை வந்து செக்ரேட் பண்ணும். அப்படின்னா இந்த இன்சுலின் வந்து நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கனையும் குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ராசஸ். அதாவது இன்சுலின் இருந்தால் தான் நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் வந்து அப்சர்வ் ஆகும். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது உடம்புல வந்து இன்சுலினே செக்ரேட் ஆகாமல் இருக்கிறது, இல்லாட்டி இன்சுலின் வந்து ரொம்ப கம்மியாக செக்ரேட் ஆகுது. இது எதனாலனா ஜீன்னால. ஏதாவது ஒரு சிலருக்கு வந்து ஜீன்லேயே வந்து இந்த இன்சுலின் செக்ரேட் பண்ணுற ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ பிறக்கும் போதே மேக்ஸிமம் பிறக்கும் போது இல்லாட்டி பிறந்து கொஞ்ச நாள்லேயே வந்து டயபெட்டிஸ் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னா 40 வயசுக்கு அப்புறம் டயபெட்டிஸ் வரும். அதாவது இன்சுலின் செக்ரேட் ஆகி நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து இன்சுலினுக்கு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். அதுதான் வந்து டைப் 2 டயபெட்டிஸ். ரெசிஸ்டன்ட்னா இன்சுலினுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடும், இன்சுலினை வந்து அக்செப்ட் பண்ணாது. அதுதான் வந்து டைப் 2 டயபெட்டிஸ். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, உமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டயபெட்டிஸ் வர்றது தான் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். என்னன்னா அந்த ஒரு பிளசண்டா வந்து நிறைய ஹார்மோன் செக்ரேட் பண்ணி அது வந்து இன்சுலின் அப்சார்ப்ஷன், குழந்தையோட இன்சுலின் அப்சார்ப்ஷன் தன்மையை வந்து பிளாக் பண்ணிடும். அதுதான் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இது ஒரு சிலருக்கு ஃபியூச்சரில் வந்து டைப் 2 டயபெட்டிஸாக கூட மாறலாம். இப்போ பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் நார்மலுக்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் நார்மலுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்போ கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மல் வேல்யூஸ் ஆஃப் இது வந்து வச்சுக்கோங்க. ஃபாஸ்டிங் பிளட் சுகரில் வந்து நார்மலாக 100க்கு கீழே இருக்கணும் குளுக்கோஸ் லெவல், அதுதான் வந்து நார்மல். இதே வந்து 125க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து அப்நார்மல், அதாவது டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் பிராண்டியல் டெஸ்ட் அது வந்து எப்படின்னா, சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுப்பாங்க. அதில் வந்து பிளட் சுகர் லெவல் வந்து 200க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டயபெட்டிஸாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. 140க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல். இப்போ இதுக்கு வந்து HbA1c டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. HbA1c டெஸ்ட் வந்து எதுக்கு எடுப்பாங்கன்னா, கடந்த ஒரு 2-3 மாசமா பிளட் சுகர் லெவல் எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக HbA1c எடுப்பாங்க. HbA1c நார்மல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6.4 கீழே இருந்துச்சுன்னா நார்மல், 6.4க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ வந்து RBS, அதாவது ரேண்டம் பிளட் சுகர் லெவல்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் வந்து எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து 125க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. இதே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து 200க்கு மேலே இருந்துச்சுன்னா அது அவங்கள வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. ஹைப்பர் கிளைசீமியா பற்றி பார்க்க போகிறோம். நார்மலுக்கும் மேலே இருக்கிறது தான் வந்து ஹைப்பர் கிளைசீமியா. இது மேபி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரும். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருப்பாங்க. அப்போ என்னென்ன ஆகும்னா, பர்சன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது அடிக்கடி யூரின் போவாங்க. யூரின் போயிட்டு அப்புறம் வந்து இன்க்ரீஸ் தி தர்ஸ்ட், தண்ணி தாகம் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வெயிட் லாஸ், அதாவது ரொம்ப எடை கம்மியாக இருப்பாங்க. அப்புறம் இதனாலேயே வந்து பர்சன் வந்து ரொம்ப டயர்டாயிடுவாங்க, ஒரு மாதிரி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகணும், இப்போ ஏதாவது கையில் காலில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா கூட அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அடிபடுறதே வந்து ஹீல் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒன்னஸ் இருக்கும், அதாவது கால்லாம் மரத்து போகிற மாதிரி இருக்கும். ஹைப்போகிளைசீமியா இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, டயபெட்டிஸுக்கு நிறைய மெடிசன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலை விட கம்மியாகும். சம்டைம்ஸ் ஹெவி டோசேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இது வர வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ரொம்ப வேர்த்துட்டு ஒரு மாதிரி ஷேக்கிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆவாங்க. அப்புறம் வந்து லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இவங்களுக்கு வந்து ஹெட்டேக் வரும். ஹெட்டேக் வந்து எல்லா உடம்பு ஃபுல்லாக திடீர்னு குப்புன்னு வேர்த்துக்கும், பேலாகவும் இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து ரொம்ப உலர ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க உடம்புல லாஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப லாஸாக இருக்கும். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து திடீர்னு ரொம்ப பசிக்கும். அப்படியே இவங்களை விட்டுட்டோம், அதாவது கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்க்கு போயிடுவாங்க. டயபெட்டிஸ்க்கான ஹோமியோபதி மெடிசனை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.